ஹலோ கைஸ், இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு பங்களாதேஷி லாங்குவேஜில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய சோக்கத் 302 அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பற்றி தான் நாம நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படத்தோட வல்லனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சாத்மன் அப்படின்ற ஒரு பையன் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறான். போலீஸ்காரங்க அந்த கேஸை விசாரிக்கிறாங்க. கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாமே அவனோட நண்பன் தான் கொலை செஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவனை கைது பண்ணி விசாரிக்கும் போது அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. உண்மையாலே இந்த கொலையை இவன் தான் பண்ணானா, இல்லை இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டை கொடுத்து இதை நமக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த படத்தோட கதை விளக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 4-5 குழந்தைகள் தண்ணீர்ல குளிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்க எல்லாருமே எழுந்து போக ஒரே ஒருத்த மட்டும் தனிமையில குளிச்சுக்கிட்டு இருக்கான். இதை ஒருத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். வேடிக்கை பார்க்கறவனுடைய வந்து குளியானா எதுக்காகடா பொண்ணு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண இவன் அமைதியா இருக்கான். அந்த பையன் குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் பின்னாடியே போய் அவனை தண்ணிக்குள்ளேயே முக்கி சாகடிக்கிறான் அப்படின்ற விஷயத்த காமிச்சு கட் பண்ணி அடுத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த நபர் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் தான். அவரோட அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா ஒரு கிரைம் சீனுக்காக போய்கிட்டே இருக்காரு. அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல கொலை நடந்திருக்கு. அந்த கொலையை விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு போலீஸ்காரர் போயிருக்காரு. ஆனா என்ன அவரால் ஒண்ணுமே ஃபைன் பண்ண முடியல. இதனால உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர் போக கட் பண்ணி அதை வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிற நபருக்கு இவர் வந்தது சுத்தமா பிடிக்கல. நீ வந்தாலே கேஸ் என் கையை விட்டு போகுது, நீ எதுக்காக ராசா வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறாரு. எங்க பையன் பயங்கர போதையில இருந்திருப்பான் போல, அதுல ஏற்பட்ட பிரச்சனையில குத்திக்கிட்டு இறந்து போயிட்டான் போல, இதுதான் எங்க கேஸ் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போறாரு. பூட்ஸ் தடங்கள் எல்லாமே அந்த ரத்தத்துல பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இறந்து போய் கிடக்குறா இல்லையா, அந்த நபரோட பேரு சாத்மன் அப்படின்றது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க கிடைக்கிற டேட்டாஸ் மூலமா கலெக்ட் பண்ணிக்கிறாரு. அது கூடவே இறந்து போய் கிடக்குறானே அந்த பையனோட போனை காணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ போனை காணும், இந்த விஷயத்தை எப்படி நீங்க சாதாரணமா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நபர் இங்க இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா இங்க யாராவது வந்து இதை பண்ணிருக்கணும். இந்த ஒரு சிம்பிள் லாஜிக் கூட தெரியல. எதை பார்த்தாலும் சூசைட்னு கேஸை முடிச்சுட்டு போனா எப்படி அப்படின்ற மாதிரி இது பிளான் பண்ணி நடந்த ஒரு மர்டர். இது சூசைடா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இறந்து போய் கிடக்குறாரு. அவர் கூட பாத்தீங்கன்னா ஒரு லேடி ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லேடி இப்ப காணும். இதனால அவங்கள தேடி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்கவரை அனுப்பி வச்சுட்டு இந்த நபர் வீட்டுக்கு போறாரு. அதாவது ஹீரோ வீட்டுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்டுல அம்மா அண்ட் மனைவி 2 பேருக்கும் பயங்கர சண்டை. சோ இந்த சண்டை புதுசு கிடையாது, யூஸ்வலா நடக்கிறது. அதனால 2 பேர் சாரப்பாவும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் அந்த இறந்து போன நபரோட ஒரு காதல் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தேட சொன்னா இல்லையா, அந்த லேடி ஒரு ட்ரெயின்ல தப்பிச்சு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சோ வேக வேகமா அந்த இடத்துக்கு போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சு எதுக்காக அவரை கொலை பண்ணிட்டு ஓடி போன, உனக்கு இதுல என்ன ஆதாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க அழுதுகிட்டே நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீ இந்த கொலையை பண்ணல ஒத்துக்கிறேன், ஆனா பயந்து ஓடுனதுக்கான காரணம் என்னமா, அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருந்தாக்குன்னு சொல்ல, இல்ல நான் பயத்துல ஓடிட்டேன், அவன் இறந்து போன செய்தி கேட்டதும் எனக்கு என்ன பிரதன்னு தெரியாம தான் நான் இந்த முடிவெடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்க மேற்கொண்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ இவங்களோட காதலன் இறந்து போயிட்டா இவங்க இருக்காங்கன்னு இருக்கு இல்லையா. 3வது ரயான் அப்படின்ற ஒரு பையன் இருந்திருப்பான். அவன் பாத்தீங்கன்னா அசான் சௌத்ரி அப்படின்ற பங்களாதேஷ்ல ஒரு பெரிய ஆக்டரோட பையனா இருப்பான். சோ இவங்க 3 பேரும் தான் நல்ல நண்பர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். 3 பேரும் மழை பயங்கரமா பெஞ்சுக்கிட்டே இருக்கு, காருக்குள்ள ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயம் பார்த்து இந்த லேடி இருக்காங்க இல்லையா, நான் மழையில நினைய போறேன் வந்தா வாங்க அப்படின்ற மாதிரி வெளியில போய் ஜாலியா நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட காதலனை தான் சாத்மன் இருப்பான். வேற வழி இல்லாம இவங்க கூட போய் நினைய ஆரம்பிக்கிறான். இப்ப தனியாரியான்னு உட்காந்துக்கிட்டு இருப்பான் இல்லையா, அவனுக்கு இந்த ட்ரக்ஸ் பத்தவே இல்லை, இன்னும் ட்ரக்ஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இந்த சாத்மனோட ரூமுக்கு போய் எடுத்துட்டு வரலான்னு போக அங்க ஒண்ணுமே காணும். இதனால பயங்கர கோவத்தோட சாத்மனை வந்து சந்திக்கிறான். எனக்கு இப்போ உடனடியா அந்த ட்ரக் வந்தாக்கணும், ஒழுங்கு மறதியா கொடுத்துருடா அப்படின்ற மாதிரி அவனோட சட்டையை பிடிச்சி கேட்க இவன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டான். இதுக்காக என் கூட சண்டை போடுற அப்படின்ற மாதிரி கை கலப்புல போக இத்தோட முடிவில் சாத்மன் அங்கிருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த லேடி இருக்காங்க இல்லையா, ரியானை கூப்பிட்டு உட்கார வச்சு 2 பேரும் நல்ல நண்பர்கள் தானடா, இந்த ட்ரக்ஸுக்காக உங்களுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ரயான் அமைதியாகிற மாதிரியே தெரியல. அவனை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேக வேகமா அங்கிருந்து எழுந்து போக ஆரம்பிக்கிறேன். சோ இந்த லேடி அங்கிருந்து கிளம்பி அவங்களோட ரூமுக்கு போய் ஏதாவது தப்பு நடக்கிறதுக்குள்ள தடுத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்க ரயான் இல்ல. அவனோட கார் வேக வேகமா எடுத்துட்டு போறதை மட்டும்தான் அவங்க பார்த்திருப்பாங்க. உள்ள வந்து பார்த்தா இவங்களோட காதலன் இருக்கா இல்லையா, அவன் இறந்து போய் கிடக்குறான், ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். இதை பார்த்ததும் பயந்து போறாங்க, என்ன பண்ணுதுன்னு தெரியாம அங்கிருந்து ஓடி போறாங்க. போலீஸ்காரங்க இந்த கொலையை விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் கண்டிப்பா நம்மள பிடிப்பாங்க அப்படின்ற பயத்துலதான் அங்கிருந்து ஓடி போனதா இவங்க சொல்லிக்கிட்டே இருக்க. சோ இவங்களோட அடுத்த டார்கெட் அந்த பெரிய ஆக்டரோட பையன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவனை போய் பாக்குறாங்க. அவங்கிட்ட பேசி பார்க்க
பயங்கர முரண்பாடா, என் அப்பா யாருன்னு தெரியுமா, என்னைய நீங்க கைது பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா பலாருன்னு வராரு. அதை விட்டது மட்டும் இல்லாம அவனோட ரூமை ஃபுல்லா போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல கொலை செய்ய பயன்படுத்தினாங்க இல்லையா கத்தி, அது அவனோட கார்ல இருக்கு. அண்ட் வீட்டு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஷூ ஒன்னு இருக்கும், அதுல ரத்த கரைகள் படிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஆதாரங்கள் இவன் தான் கொலைகாரன் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணிருச்சு. இதுக்கு மேல பேச ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. இந்த விஷயம் பேரண்ட்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேகமா வந்து எதுக்காக என்னோட பையனை அரெஸ்ட் பண்ணீங்க, அவன் என்ன தப்பு பண்ணான்னு கேட்க நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இருக்காங்களே அந்த பையனோட அம்மா பயங்கர அப்செட் ஆயிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இறந்து போனவனும் இந்த ரியானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்திருப்பாங்க. சோ அப்படி இருந்தவனை கொலை பண்ணிட்டானே அப்படின்ற வெக்ஸோட அப்பாவும் அம்மாவும் போய் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேர்கிட்டயுமே பையன் பேசுறதா தெரியல. இங்க இருந்து முதல்ல போங்க அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பு. அப்பதான் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒன்னா வாழ கிடையாது அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. சோ குழந்தை ஜெயிலுக்குள்ள போயிட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி அவன் ஹீரோ இருக்கா இல்லையா புடிச்சு வச்சு அந்த பையனை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அவன் பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கானே தவிர ஒரு வார்த்தை கூட பேசுறதா தெரியல. இதனால ஹீரோ ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாரு. நீ எவ்வளவு வேணா பேசிக்கிட்டே இரு, ஆனா உண்மையை சொல்ற வரைக்கும் இங்க இருந்து வெளியே போக முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பையனை மிரட்டி உட்கார வைக்க அதே சமயத்துல இறந்து போன அந்த பையனோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க பேர் நிலா அப்படின்றது அவங்கள காமிக்கிறாங்க. அவங்களோட நெருங்கிய நண்பரான மிசான் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் இவங்களுக்கு எல்லா உதவிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பையன் இறந்து போனது கோர்ட்ல போய் கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ரியானோட அம்மா இருக்காங்க இல்லையா இவங்கள வந்து சந்திக்கிறாங்க. என்னோட பையன் இதை பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனா நடந்தது நடந்து போச்சு, நீங்க இதுக்கு உதவிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இறந்து போன பையனோட அம்மா கிட்ட போய் இந்த கேஸ் வித்ரா பண்ண முடியுமான்னு கேட்க அவங்க முடியாதுன்னு மறுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இறந்து போன தன்னோட பையனுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நீதி வேண்டும் அப்படின்ற மாதிரி நீலா மிசானோட தலைமையில ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி அசான் சௌத்ரி இருக்கா இல்லையா அவர்கிட்ட போகுது. சோ மனைவி கூட இவர் நெருங்கி வாழல, வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டவங்களா கிடையாது, ஒரு மாதிரி பொலைட்டா தான் உன்னோட பையனோட ஸ்டேட்டஸ் என்னாச்சு, அவனை கைது பண்ணிட்டு போன போலீஸ்காரர்கிட்ட நீ இதை பத்தி பேசலாம் இல்லையா, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவனை வெளியே கொண்டு வந்துரு என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் யோசிக்கிறாப்ல. அப்படியே கட் பண்ணா ஹீரோ கிட்ட போகுது. இறந்து போன பையனோட அம்மாவான நிலா இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டயும் அவங்களோட நண்பரான மிசாம் கிட்டயும் தன்னோட விசாரணையை தொடங்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மூலமா தான் நிலாக்கும் மிசாமுக்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல நிலா கிட்ட கேட்கும்போது சின்ன வயசுல இருந்து அவர் என் கூட தான் இருக்காரு, எனக்கு நெருங்கிய நண்பர் அவர் அப்படின்ற மாதிரி அவரை பத்தி நல்ல விஷயங்களா சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி மிசாம் கிட்ட போகுது. அவர்கிட்ட இதே கேள்வி கேட்கிறாங்க. அந்த மனுஷனும் இதே பதில தான் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே இருந்த நட்பு பாத்தீங்கன்னா இவங்களோட பையனுக்கு பிடிக்கல. இதனால நாளடைவுல நாங்க ரெண்டு பேருமே கம்யூனிகேஷன் பண்றதே விட்டுட்டோம். இப்ப பையன் இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு ஆபீஸ் போறாரு. அந்த சமயத்துல தான் கொலை செய்ய பயன்படுத்த கத்தி இருக்கு இல்லையா அது கிளவுஸ் மாட்டப்பட்டு தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இவர் ஒரு மாதிரி சந்தேகப்பட்டாரு. கொலை பண்ணவன் அன்னைக்கு நார்மல் ஸ்டேட்டஸ்ல இல்ல, பயங்கர ட்ரக்ஸ்ல இருந்தான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு தெளிவா அந்த வேலையை பண்ணியிருக்கானே இது சாத்தியமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்பதான் இறந்து போற நபரோட போன் இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அதை ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்றாங்க. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இதனால கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. கட் பண்ண கோர்ட்ல காமிக்கிறாங்க. இறந்து போன நபரோட காதலி இருக்காங்க இல்லையா அவங்க இதுல எதுவும் பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பெயில கொடுத்துட்டாங்க. ஆனா பிரைம் சஸ்பெக்டான ரியானுக்கு பெயில் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் அவனோட அம்மா பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷனோட வெளியே வரும்போது இறந்து போன நபரோட அம்மா இருக்காங்க இல்லையா நிலா அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உன் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி என் பையனை ஜெயிலுக்குள்ளே வச்சு சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டல, நீ கண்டிப்பா என் பையனை என்ன செலவானாலும் நான் வெளியே கொண்டு வருவேன், அதை நீ பார்க்க தான் போற அப்படின்ற மாதிரி பயங்கர ரூடா பேசிட்டு போக இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, கண்ணீரோட நின்றுகிட்டு இருக்காங்க. கட் பண்ண நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா அவர் அந்த இறந்து போன பையனோட ரூம்ல இருந்து ஒரு 2 கொரியர் கவரை எடுத்திருப்பாரு. அந்த கொரியர் கவரை எடுத்துக்கிட்டு இந்த கொரியர் யார் அமைச்சிருப்பா அப்படின்ற மாதிரி டேட்டா எடுக்கணுன்றதுக்காக போக அந்த விஷயங்களை காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அந்த பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமரா ஃபுல்லாத்தையும் செக் பண்ணிருப்பாங்க. கொலை நடந்தது இல்லையா அன்னைக்கு நைட்டு ஒரு பர்டிகுலர் கார்ல பாத்தீங்கன்னா ரியான் கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் கார்ல இருக்கவங்க கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எதனால அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அந்த ட்ரக் டீலிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ரியானுக்கு ட்ரக் தேவைப்பட்டது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அதை அந்த கார் மூலமா பண்ணிருப்பாங்க. அந்த கார்ல இருக்கவங்க யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லோக்கல் ட்ரக் டீலர் ஒருத்தர் அதுல இருக்காரு அப்படின்றத கூட இருக்க அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டார். சோ அந்த நம்பர் கிட்ட போற ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை தேட ஆரம்பிக்க அதே சமயத்துல அந்த அசான் சௌத்ரி இருக்கா இல்லையா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கேஸ்ல இருந்து என் பையன் வெளியே வந்தாகணும், இதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர, இதை நீ பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்க நான் என்னோட டியூட்டியை மட்டும் தான் பண்றேன், அவன் தப்பு பண்ணியிருந்தான் அப்படின்னா
அவன் தண்டிக்கப்படுவான், பண்ணல அப்படின்னா வெளியே வர போறான், என் கையில ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி எதுவுமே வாங்காம போக. இன்னொரு பக்கம் நான் காலையில அப்படி பேசிருக்க கூடாது, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நிலா இருக்காங்க இல்லையா, அவங்கள ரியானோட அம்மா வந்து சமாதானப்படுத்துறாங்க. என்னோட பையன் தப்பு பண்ணிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா அவன் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும், இதுல மாத்தி பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் அந்த லோக்கல் ட்ரக் டீலரை தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவர் இருக்கிற ஒரு இடம் தெரிஞ்சு போயிருச்சு. இதனால ஹீரோ வேகமா டீமை கூப்பிட்டுக்கிட்டு அவரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக இவங்களை பார்த்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறார். இவங்க துரத்தி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாரோட கன் பாயிண்ட்லயும் அந்த நபர் மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அரெஸ்ட் பண்ணி இவர்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக எங்க இருந்து ஒரு புல்லட் இவரோட நெஞ்ச தொலைக்குது. அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. எல்லாருக்குமே இது ஷாக்கா இருக்கு. நம்ம ஒரு லீடை தேடி போனோம், அந்த லீடு இப்போ இறந்து போயிட்டானே, அதுவும் முகம் தெரியாத நபரால சுடப்பட்டு இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோ சீனியர் ஆபீசர் முதற்கொண்டு இவர் கூட வேலை செய்யறவங்க வரைக்கும் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த ட்ரக் டீலரை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதே வீடியோவை மறுபடியும் பிளே பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுல இருக்க இன்னொரு நபர் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சோ லோக்கல் டானா இருக்க பாப் அப்படின்ற ஒருத்தர் தான். அந்த நபரை பிடிச்ச ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டா அந்த ட்ரக் டீலர் இறந்து போனா இல்லையா, அவனோட போனை ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அசான் சௌத்ரி இருக்கா இல்லையா, அந்த நபர் இறந்து போன இந்த நபர் கூடயும் அண்ட் பாப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவர் கூடயும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்திருப்பாரு. சந்தேக வலைக்குள்ள கொண்டு வந்து முதல் வேலையை அசான் கிட்ட இதை பத்தி விசாரிக்கும் போது, நான் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், இதுல பர்டிகுலரா இவங்க யார் அப்படின்றது எனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது, இதுல நான் எந்த விதத்திலும் சம்பந்தப்படல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி இறந்து போனவன தெரியாதுன்னு வச்சுக்கலாம். கூட இருக்க அந்த பாபா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதை பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்க என்கிட்ட படத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசணும் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பலமுறை அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தா அதுல ஒரு அப்ரோச் தான் இந்த போட்டோ, மற்றபடி எதுவும் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயினும் நம்புறதாவே தெரியல. சந்தேக வலயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பாபோட வீட்டுக்கு போக அங்க அவரோட மனைவி இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்கும், அது கூடவே பாபோட அப்பாவான வயசான ஒரு நபர் இருப்பார். சோ இவங்க எல்லாரையும் சந்திக்கிறாரு. இவங்க கிட்ட ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்க அப்பதான் அந்த நபர் வீட்டுக்கே வரதில்லை அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண பாப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. சோ அந்த ட்ரக் டீலரை போட்டு கொடுத்த ஒரு நபரை அங்க கட்டி வச்சு கொடூரமான முறையில கொலை பண்றாரு அப்படின்றத காமிச்சு இவருக்கு ஒரு போன் கால் ரிசீவ் ஆகுது. அந்த போன் கால்ல பேசிக்கிட்டு இருக்கிறது அஸ்லாம் அப்படின்ற ஒரு நபர் தான். சோ அவர் யார் என்ன அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணல. அவர் இந்த வெளிப்படையா ஷூட்டிங் நடத்தின இல்லையா, அது எல்லாத்தையும் இன்னொரு தடவை பண்ணாத, நமக்கு பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்து போன சாத்மனோட போன் கிடைச்சதா, அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்ல இந்த மனுஷனும் அதை தேடி தான் நான் கலைஞ்சுக்கிட்டு இருக்கோம், கிடைச்சதும் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றோம்னு போனை வைக்க இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. சாத்மனோட காதலி அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க ரீசெண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அபார்ஷன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கிடைக்குது. அதுல இவங்களுக்கு கூட கூட்டு போனது அந்த ரியான் இருக்கா இல்லையா, அவன் தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருந்து அதனாலதான் அந்த சாத்மன் இறந்து போனாதோ அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல ஹீரோ அவங்க கிட்ட இந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் காமிச்சு கேட்கும்போது எனக்கும் சாத்மனுக்கும் நடுவில் பயங்கரமான சண்டைகள் ஏற்படும். அப்படி ஒரு நாள் தான் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லும் போது பயங்கரமா சண்டை வந்தது. அதுல அவன் என்னை காயப்படுத்திட்டு போயிட்டான், எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனது ரியான், அதனாலதான் அவன் பேர் பதிவாயிருக்கு, மற்றபடி இதுக்கும் ரியானுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நானும் சாத்மனை ஏமாத்த கிடையாது அப்படின்றத சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி சந்தேகத்தோட தான் முதல்ல இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பார். ஆனா அவங்க சொல்ல சொல்ல இவங்க இன்னசென்ட் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இவங்களை இந்த கேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற வேலைகளை பார்த்துட்டு இன்னைக்கு என்னோட ஆனிவர்சரிப்பா, என்னோட மனைவியை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு கிஃப்ட் சொல்ல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு பூ வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண. அந்த சமயத்துல தான் பாபு இருக்கா இல்லையா, அவர் ஒரு பர்டிகுலர் கப்பல்ல பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ வேகமா இந்த நபர் வீட்டுக்கு கூட போகாம அந்த நபரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி இவரோட அசிஸ்டன்ட் டீம் இருக்கு இல்லையா, அதை பேக்கப்புக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்க அவங்க டிராபிக்ல மாட்டிக்கிறாங்க. சோ ஹீரோ மட்டும்தான் நேருக்கு நேர் அந்த வில்லனை சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு போறது பெரிய விஷயம், கூட யாருமே இல்லை. இதனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் எனக்கு நீ தர முடியுமா, அந்த கொலையை நீ பண்ண அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, உனக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும், ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த உண்மையை சொல்லிட்டு நீங்க இருந்து போக முடியுமான்னு கேட்க, தம்பி நீ ஏன் இடத்துக்கு வந்திருக்க அதை மறந்துடாத, இங்க இருந்து உன உயிரோட விடுறத பெருசு, முதல்ல தப்பிச்சு போடா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட. ஆனா இவர் போறதா தெரியல, அவரை பிடிச்சி உண்மைகளை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண. அங்க இருக்கிற எல்லா ஆளுங்களாலும் ஹீரோ அடிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாப் தப்பிச்சு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா டீமோட வராரு. என்னப்பா டிராபிக்ல மாட்டிக்கிட்டியா, சரி கொஞ்சம் லேட்டா வந்ததால நான் அடி வாங்கிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, என் ஆனிவர்சரி இன்னும் இருக்கு, சரிவா என் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி காயத்தோட வீட்டுக்கு போக அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆனிவர்சரியான இன்னைக்கு ஸ்பெஷல்
ஸ்பெஷல் டிஷ் எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையும் பரிமாறிக்கிட்டே இருக்கு. அசிஸ்டன்ட் அங்கதான் உட்காந்து சாப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆனிவர்சரியை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ போக அந்த சமயத்துல தான் வழக்கம் போல இவரோட அம்மாக்கும் மனைவிக்கும் சண்டை. மனைவி கோச்சிக்கிட்டு ரூமுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கு. அப்பதான் அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அவர் இந்த கொரியர் எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போனார் இல்லையா, அந்த கொரியர் வண்டி ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ வீட்டுக்குள்ள வேற பிரச்சனை, இதனால நான் என்னோட மனைவியை சமாளிக்கிறேன், நீ அது என்னன்னு பார்த்துட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சுட. அந்த நபர் போக ஆரம்பிக்கிறார். ஏதோ ஒரு குடோன் மாதிரி இருக்கும். அங்க போய் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வேக வேகமா ஹீரோக்கு போன் பண்றாரு. சார் நான் இங்க பார்த்த விஷயங்களை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, உடனடியா இங்க வர முடியுமா அப்படின்ற மாதிரி லொகேஷனை சொல்லலான்னு போக மர்ம நபர் ஒருத்தரால அவர் சுட்டு கொலை பண்ணப்பட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ கூட யார் எவர் அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணல. கற்பனா ஹீரோ கிட்ட போகுது. தன்னால அவர் இறந்து போயிட்டாரே அப்படின்ற ஒரு கில்ட்டி, தான் கூட போயிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு, அதாவது இறந்து போற நபருக்கு இறுதி சடங்கு எல்லாத்தையும் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ கூடவே இருந்த, அதாவது ஒரு கையா இருந்த அசிஸ்டன்ட் இப்ப இல்ல அப்படின்றது இவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அது கூடவே இந்த கொலையை பண்ணவனை கண்டுபிடிக்கணும், இந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்ற எண்ணம் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க நிறைய புக்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது இது வரைக்கும் கடந்து வந்தார் இல்லையா, அது எல்லா ரெக்கார்டையுமே எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இறந்து போற அவரோட அசிஸ்டன்ட் இருக்காரு, அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்க அங்க ட்ரக் டீலிங் இல்லீகலா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதோ, இந்த போஸ்ட் மூலமா அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்றதோ தெரிஞ்சிருக்கும். ஆனா டெட் பாடியை தாண்டி அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த குரூப் கிளம்பிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்க கண்டிப்பா இந்த கொலையை, அதாவது சாத்மனோட கொலையை ரயான் பண்ண கிடையாது, இதுல இந்த ட்ரக் டீலிங் சம்பந்தப்பட்டவங்க தான் இருக்கணும், அவனுங்க தான் இவரோட அசிஸ்டன்டை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டு இது ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் நிக்குது. அந்த பாப் கிட்ட மட்டும் தான் நிக்குது. அவர்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட வீட்டுக்கு போறாரு. நிறைய கருப்பு பணம்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு பாபுக்கு போன் அடிச்சு, நீ மட்டும் எனக்கு தேவையான விஷயங்களை சொல்லலன்னு வை, உன்னோட மனைவி இருக்காங்க, உன்னோட குழந்தைங்க இருக்காங்க, உன்னோட அப்பா வயசான அப்பா இருக்காரு, எல்லாருமே காலி, நான் இறந்து போறேன்னா என்னோட ஃபேமிலியை போலீஸ்காரங்க ஃபேமிலி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கரிசனையோட பார்ப்பாங்க, உன்னை பத்தி யோசிச்சு பாருப்பா, என்னை விட உனக்கு தான் அதுல ரிஸ்க் அதிகமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி விடுன்னு சொல்ல அந்த நபர் மைண்ட் மாற ஆரம்பிக்கிற. ஒரு பர்டிகுலர் அட்ரஸை கொடுத்து இங்க போய் பார்த்த அப்படின்னா உனக்கு தேவையானது கிடைக்கும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையனை தண்ணியில முக்கிய ஒரு பையன் சாகடிச்சா அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் ஊருக்கு போறார். ஒரு வயசான நபர்கிட்ட ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறார் அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ணி சைட் பிரசன்ட்டுக்கு வருது. கோர்ட்ல மறுபடியும் ரியானுக்கு பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சோகத்தோட ரியானோட அம்மா வந்துகிட்டே இருக்கும்போது அப்பா கோர்ட்டுக்கு லேட்டா வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களோட பையன் உனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இனிமேல் உங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி கணவரை உதறி தள்ளிட்டு போக இன்னொரு பக்கம் அந்த கோர்ட்டோட வாய்தாக்கு பாத்தீங்கன்னா அது இறந்து போன நபரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்திருக்க மாட்டாங்க. இது ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ விசாரிக்கலான்னு போக அப்பதான் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நம்ம ஹீரோ வந்தார் அப்படின்னா ஒரு லெட்டரை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த லெட்டர் நம்ம ஹீரோட கைக்கு வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல அசான் சௌத்ரி இருக்கா இல்லையா, மன கஷ்டத்தோட அவரோட காதலி கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க இப்போ ஒரு போல்டான முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதை இதோட நிறுத்திப்போம், இதுக்கு மேல நம்ம காம்ப்ளிகேட் ஆகிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களோட ஃபேமிலி ஒரு மாதிரி, உங்களோட உதவி தேவைப்படுது, அவங்களுக்கு நீங்க தான் உதவணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த நபர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, லெட்டர் எடுத்துக்கிட்டு ரியானோட அம்மா கிட்ட கொண்டு போக அந்த லெட்டர்ல இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ அது என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ல இருந்து முழுவதுமா நான் விலகிக்கிறேன், ஒரு அம்மா தன்னோட பையனை பிரிகிற வழி என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த வழியை இன்னொருத்தவங்களுக்கு நான் கொடுக்க விரும்பல, ரியானோட அம்மா நல்லா இருக்கட்டும், ரியானும் இந்த கொலையை பண்ணதாவே இருக்கட்டும், அவன் அதுக்கான தண்டனை அனுபவிச்சிட்டா, இனிமேல் நல்ல வாழ்க்கையை வாழட்டும் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இவங்களோட நண்பர் இருக்காங்க இல்லையா, அதாவது நிலாவோட நண்பர், அவரோட வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நபரும் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருக்கேன், இனிமேலும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. கற்பனை நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, இவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த கேஸ் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கும், எனக்கு ஒன்னும் விளங்கலையே அப்படின்ற மாதிரி அவரோட அசிஸ்டன்ட் தான் முன்னாடி இருக்கிற மாதிரியும் இது வரைக்கும் இந்த கேஸ்ல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். சோ அன்னைக்கு பர்டிகுலர் நைட் 3 பேருமே அந்த கார்ல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். காதலான சாத்மனும் காதலியான அந்த பொண்ணும் 2 பேரும் மழையில நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அதிகமா போதை தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ரியான் போதை பொருள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சாத்மனோட வீட்டுக்கு போயிருக்கான். அங்க ஒன்னும் இல்லாததால இங்க வந்து சாத்மன் கிட்ட சண்டை போட்டுட்டு அவனை கொலை பண்ணுவ அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு போக அங்க சாத்மன் இறந்து போய் கிடக்கிறத ரியான் பார்த்திருக்கான். என்ன பண்ணுதுன்னு தெரியாம ரியான் பயந்து அங்க இருந்து போக ஆரம்பிச்சிருக்கான். அதெல்லாம் அவனோட கால் ஷூல ரத்த கரப்பட்டிருக்கு, அதுதான் நாம கண்டுபிடிச்சப்ப கிடைச்சதா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரியானோட கார்ல கொலை பண்ணவன் அந்த ஆயுதத்தை வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் மூணாவது அந்த இடத்துக்கு வந்தது, அதாவது முதல்ல அந்த கொலைகாரன், ரெண்டாவது ரியான், அண்ட் மூணாவது தான் சாத்மனோட காதலி அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க எல்லாருமே வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த கொலைகாரன் மட்டும் யார் அப்படின்றது என்னால கிராக் பண்ண முடியலையே நண்பா. இதுக்கு நீ தான் நண்பா எனக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி நிலா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போகுது. ஒரு புது வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி மிசாப் கூட வந்துட்டாங்க இல்லையா. அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து 2 லேடி கான்ஸ்டபிளோட நம்ம ஹீரோ வேக வேகமா என்ட்ரி கொடுக்கறாரு. ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்து, இல்லைன்னா நீ பயங்கரமான விளைவுகளை சந்திப்ப அப்படின்ற மாதிரி நிலாவை திட்டிக்கிட்டே இருக்க. பக்கத்துல இருக்க மிசானுக்கு ஒன்னும் புரியல. எதுக்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ ஒரே ஒரு வார்த்தை தான், உங்க 2 பேருக்கும் அஃபேர் இருக்கு, அந்த அஃபேர் வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்களோட பையனை நீங்க கொலை பண்ணிருக்கீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணாம என்னமா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க. மிசான் தடுத்து நிறுத்துறாரு. அவங்கள அரெஸ்ட் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்க. நான் அப்படிதான் பண்ணுவேன், எனக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சு, இவங்க கொலை பண்ணவங்க தான், பெத்த புள்ளிய கொலை பண்ணவங்க தான், இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது, நீங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னா ஜெயில வந்து பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்கள புஷ் பண்ணி தள்ளலான்னு ட்ரை பண்ண. அந்த சமயம் பார்த்து மிசான் பொறுமை இழக்கிறாரு. அவ இந்த கொலையை பண்ண கிடையாது, அந்த நாயை நான் தானே கொலை பண்ண, எதுக்காக அவளை அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கத்த. அப்ப நம்ம ஹீரோவோட முகத்துல ஒரு சிரிப்பு. இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள்ல என்ன அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ இவங்க இருக்காங்க இல்லையா நிலா, அவங்களுக்கு மிசான் தான் கொலை பண்ண அப்படின்ற விஷயத்த ஹீரோ முன்னாடியே சொல்லிட்டு இருப்பாரு. அவ வாயாலே வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இங்க ஒரு நாடகம். நம்ம நினைச்ச மாதிரியே வெளியே வந்துருச்சு, இப்போ அந்த உண்மைகளை சொல்றதை தவிர உனக்கு வேற வழி கிடையாதுப்பான்னு சொல்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையனை கொலை பண்ணாங்க இல்லையா, அது இந்த நபர் தான். எதுக்காக அப்படின்னா சின்ன வயசுல இருந்து நிலா இவர் கூட தான் இருக்காங்க, இவர் கூட பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த அதாவது இறந்து போனானே அந்த பையன் இவங்கள கிண்டல் பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த நபரை போட்டு தள்ளிட்டாரு. அப்பா ஒரு கொலையை பண்ணிட்டியாடா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து அனுப்பி வச்சிருப்பா. சோ ஊருக்கு போய் ஹீரோ இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அது இதுதான் நடந்திருக்கும். அவர்கிட்ட கேட்கும் போது அவரோட பேர் அஸ்லாம் கிடையாது, மிசான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சோ அஸ்லாம் அப்படின்ற கேரக்டர் தான் மிசானா மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சின்ன வயசுல இருந்து நிலாவை யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் என்னால தாங்கவே முடியாது, அதனாலதான் நான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் என்ன வேணா பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த சமயத்துல தான் எனக்கும் நிலாக்கும் இருக்கிற தொடர்பு. அவங்களோட பையனுக்கு சுத்தமா பிடிக்கல, என்னது இதுங்க நடந்துகிட்டு இருக்கு, அவர் எதுக்காக இங்க வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தா தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் நான் அவனை கொலை பண்ண வேண்டியதா போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமா நின்னுகிட்டே இருக்க. நம்ம ஹீரோ இதோட முடியலப்பா, இன்னும் இருக்குப்பா, நீ அவனை இதுக்காக மட்டும் கொலை பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி இன்னும் சில விஷயங்கள சொல்ல ஆரம்பிக்கிறார். பாப் அப்படின்ற ஒரு நபர் இருக்கா இல்லையா, அவர் கூட சேர்ந்துகிட்டு இந்த மிசான் வண்டியில போய்கிட்டே இருக்க விஷயத்த ஷாத்மன் பாக்குறான். என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போயிருப்பா இல்லையா, அதே இடத்துக்கு தான் ஷாத்மன் போயிருக்கான். அங்க ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க இல்லீகலா ட்ரக்ஸைய தயாரிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் அவன் இந்த மிசான மெசேஜ் மூலமா மிரட்ட ஆரம்பிச்சான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ போனை பார்த்தீங்கன்னா ஹீரோ நடுவுல கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த போன் எங்க இருந்திருக்கும் அப்படின்னா அவங்க 3 பேரும் சண்டை போட்டாங்க, அதாவது மழையில சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அங்க விழுந்திருக்கும். அதை ஒரு சின்ன பையன் எடுத்து ஆன் பண்ணிருப்பான். அது மூலமா ஹீரோக்கு தகவல் கிடைச்சிருக்கும். ட்ரேஸ் பண்ணி எல்லா டேட்டாவையும் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த நபர்கிட்ட, அதாவது சாத்மன் கிட்ட தன்னை பத்தின விஷயங்கள் இருக்கு அப்படின்றது இந்த மிசான் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாரு. அவனை கொலை பண்ணாதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஆளுங்களோட அன்னைக்கு நைட் வந்து அவனை கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை ஃபுல்லா தேடி பார்த்திருப்பாங்க. போன் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ போன் கிடைக்கல அப்படின்ற விரக்தியில தான் அங்க இருந்து கிளம்பியிருப்பாங்க. அண்ட் கத்தியும் பாத்தீங்கன்னா ரியானோட வண்டிக்குள்ள வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கொலையை அவன் தான் பண்ண அப்படின்ற மாதிரி போட்டோ விளையாடிச்சு. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி முடிக்க அந்த சமயம்னு பார்த்து பாப நம்ம ஹீரோட டீம் பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அவர் எதிரில் நின்னுகிட்டே இருக்காரு. இந்த சைடு மிசானும் அவரை பாக்குறாரு, ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே, நான் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியல, இந்த அன்சாரி யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசலான்னு போக பாப் எதிர்பாராத விதமா அங்க இருந்து கன் எடுத்து அவரை சுட்டு கொலை பண்றாரு அப்படின்ற மாதிரி. இதை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நீலாவும் கண் கலங்கி நின்னுகிட்டே இருக்கும்போது பாப் ஒரே ஒரு வார்த்தை தான், அவ 2 சாயல்ல வாழ்ந்துகிட்டு இருந்தா, ஒன்னு அன்சாரி, இன்னொன்னு மிசாம். இந்த அன்சாரி எனக்கு சுத்தமா பிடிக்காது, மிசாம் கூட தான் நான் இருந்தேன், அதனாலதான் அவன் இப்படி பேசினது எனக்கு பிடிக்கல, சுட்டுட்டம்பா, எல்லாத்துக்கும் தண்டனையை அனுபவிக்கத்தானே போறேன் அப்படின்ற மாதிரி அவரை கைது பண்ணி கொண்டு போக நம்ம ஹீரோவும் இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மூவ் ஆயிட்டாரு. ரியானை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அவன் அம்மா கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அம்மா டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. ஆனா இந்த விஷயத்த ரொம்ப மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களோட தனிப்பட்ட முடிவுல நான் கலந்துக்க விருப்பம் இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிலா இருக்காங்க இல்லையா, அவங்களை போய் சந்திச்சு அவங்களுக்கு ஒரு பையனா இவ வாழ ஆரம்பிக்கிறான். சோ இந்த விஷயத்த இவரோட அம்மா பாக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்டே போகுது. அவர் பாபோட வீட்டுல இருக்க பாபோட குழந்தை அண்ட் வயசான நபர் இருந்தா இல்லையா, அவரை தத்தெடுத்து இவர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றத காமிக்க. அப்பதான் ரேண்டமா ஒரு கால் ஒண்ணு ரிசீவ் ஆகுது. அவர் யார் எவர் அப்படின்ற
என்னெல்லாம் தெரியல, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு இருட்டான ரூம்ல கருப்பு பூனையை கண்டுபிடி அப்படின்னா எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த பூனை அங்க இல்லவே இல்லை அப்படின்னா தேடுறது இன்னும் கஷ்டமாயிடும். அதே மாதிரிதான் இருக்கு ஊன் நிலைமையோ அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா சிரிக்க ஹீரோ பட்டுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். மிசான் இறந்து போயிட்டான், ஒருவேளை நீ அந்த அன்சாரியா இருப்பியோ அப்படின்ற மாதிரி சொல்ல பேசிக்கிட்டே இந்த நபர் மௌனம் பார்க்கிறாரு, காலை கட் பண்றார். சோ மிசான் அன்சாரி அப்படின்றது 2 பேரு தான். நம்ம ஹீரோட கணிப்பு பொய்யாயிருச்சு, மிசான் இறந்து போயிட்டாரு, அதுக்கும் எட்டா இருக்க அன்சாரி இன்னும் உயிரோட இருக்காரு அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்திட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.